திடீர்னு அவருக்கு சைனா மேலே ஏற்பட்ட பாசம் அப்படின்னா, அவர் வந்து இப்போ எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு என்னன்னா வந்து, அமெரிக்கா வந்து திரும்பவும் ஒரு மேனுஃபேக்சரிங் நேஷனாக உற்பத்தி செய்யும் நாடாக மாறணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி பல ஆண்டுகள் அமெரிக்கா அதை தாண்டி வந்துருச்சு. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜ் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து திரும்பியும் உற்பத்தி பண்ணணுன்றார். ஏன்னா அவர் வந்து அந்த ஸ்விங் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய எந்த இடத்துலலாம் எந்த மாநிலங்கள்லாம் அவர் வந்து தொற்றுப்போவார் என்று கணித்தார்களோ அந்த இதிலெல்லாம் வந்து ஸ்டேட்ஸ்லலாம் அவர் வந்து வின் பண்ணிட்டார். அதெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய நிறைய தொழிலாளர்கள் ஒரு காலத்தில் இருந்த மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் தான் அவை. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, மேனுஃபேக்சரிங்கை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அதனால தான் நேற்று கூட அவருடைய இதில் பார்த்திங்கன்னா, நான் வந்து கார் உற்பத்தியை திருப்பி நான் கொண்டு வருவேன், எல்லா கார்களும் அமெரிக்காவில் வந்து உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் காருக்கான இதை வந்து ரொம்ப குறைச்சிட்டார். ஆமாம், அதனால் பழைய வகையான கார்கள் தான் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ எலக்ட்ரிக் காரை தயாரிக்கிறது யார்? எலான் மஸ்குடைய டெஸ்லா தானே தயாரிக்கிறாங்க. இது வந்து எலெக்ஷன் கேம்பெயின் அப்பயே அவர் வந்து எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்கிட்ட சொன்னார், ரொம்ப இதை பற்றி பேசாதீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்ப நீங்கள் எலக்ட்ரிக்கல் பற்றி. ஏன்னா அவருடைய காரே வந்து எலக்ட்ரிக்கல் கார் தான். இன்னொன்று வந்து அமெரிக்காவுடைய ட்ராக் ரெக்கார்டு கிளைமேட் சேஞ்சில் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் வந்து இதை பற்றி ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார். ஆனால் நேற்றெல்லாம் அவர் அறிவித்தது வந்து அந்த மாதிரி அறிவிச்சிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அமெரிக்கா வந்து திரும்பவும் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் நாடாக, உற்பத்தி செய்யும் நாடாக மாறணும். நம்மளுக்கு தேவையான பொருட்களை நாம் தயாரிப்போம், மற்றவர்கள் வந்து நம்ம அதை எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா இறக்குமதிகளுக்கும் 10% டேக்ஸு போடுறாரு, டேரிஃப்ன்ற டேக்ஸ் போடுறாரு. மெக்சிகோலேருந்தும் கனடா ரெண்டும் அண்டை நாடுகள், ஒன்று கீழே இருக்குது ஒன்று மேலே இருக்குது. இந்த நாடுகள்லேருந்து வர்றதுக்கு 25% டேக்ஸு, சைனாலேருந்து வர்ற பொருட்களுக்கு 60% டேக்ஸ் போடுறேன் அப்படின்றார். ஏன்னா சைனா தான் வந்து இன்றைக்கி முக்கியமாக அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது.